ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மைசூர் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மைசூர் ரசம் தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகாய், தனியா, தேங்காய் இதையெல்லாம் ஒரு நிமிஷம் ட்ரை பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், சிகப்பு மிளகாய் 1 உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மைசூர் ரசத்துக்கு அவசியம் வெல்லம் சேர்க்கணும். அப்போ தான் இந்த மைசூர் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தனியா, சிகப்பு மிளகாய், கடலைப்பருப்பு இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்ப கலர் பிளாக் ஆகிற மாதிரி வறுத்துடக்கூடாது. லைட்டாக சூடேறி அந்த ஃப்ளேவர் வரணும். அது வரைக்கும் வறுத்துட்டா போதுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு போதும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட ட்ரையாக இருக்குது, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. அவ்வளோதான், இந்தளவுக்கு வறுத்தது போதும். இப்போ இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. தங்க டம்ளரில் தண்ணீர் ஊற்றி குடித்தோம்னா எல்லாருக்கும் நல்லது. அதே டயத்தில் உடல் பொலிவு ஏற்படுங்க. வெள்ளி டம்ளரில் வெந்நீர் ஊற்றி குடித்தோம்னா பித்தம் குறையும். அது மட்டும் இல்லாமல் தீர்க்க முடியாத தோல் நோயின்னு சொல்கிற வெண்குஷ்டம், பால்வினை நோய், சொரியாசிஸ், தீராத வயிற்றுப்புண், ஆறாத வயிற்றுப்புண் கூட சரியாயிடுங்க. இரத்த சோகை இருக்கிறவங்க இரும்பு டம்ளரில் வெந்நீர் ஊற்றி நம்ம குடித்தோம்னா இரத்த சோகை ப்ராப்ளம் உடனே ரெடி ஆகிடுங்க. செம்பு டம்ளரில் தண்ணீர் குடித்தா அனைவருக்குமே நல்லதுங்க. மறுபடியும் அதே பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ரசம் நெய்யில் செஞ்ச ஃப்ளேவராக இருக்கும். வேணான்னு நினைக்கிறவங்க நார்மலாக ஆயில் ஊற்றி செஞ்சுக்கலாம். இந்த நம்ம சேர்த்த நெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தாளிக்க எடுத்து வச்சுருக்கிற கடுகு, சீரகம், சிவப்பு மிளகாய் சேர்த்திக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வெடிக்கட்டுங்க. சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேர்த்த சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. பொரிஞ்சிருச்சு. நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சு பாகத்தில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. அதோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் இப்போ சேர்த்துட்டோம்னா புளி தண்ணியோட தக்காளி நல்லா கொதிக்கட்டுங்க. இதெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இப்போ சேர்த்திக்கலாங்க. புளி, தக்காளி சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளி, தக்காளி இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். நெய்யோட ஃப்ளேவரில் இப்போவே கமகமான வாசனை வருதுங்க. நல்லா இன்னும் கொதிக்கட்டுங்க. ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை ரசப்பொடி, அதை சேர்த்துக்கலாங்க. ரசப்பொடி இப்போ சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். இது சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிச்சதுன்னா கரெக்டாக இருக்குங்க. ஒரே ஒரு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. ரசப்பொடியோடு நம்ம ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் சொன்ன பொடி, ரசப்பொடி சொன்னேன்ல, அதோட அளவு இப்போ நம்ம சேர்த்த ரசத்துக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோம்னா நம்மளோட ரசம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரெடியான ரசத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. நான் கருவேப்பிலை அரைக்கும் போதே சேர்த்துட்டேன். நீங்கள் தேவைப்பட்ட இப்போ கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி தாராளமாக சேர்த்துக்கலாம். சூப்பராக நம்மளோட மைசூர் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் சூடாக இருக்கும்போது இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. நான் வறுத்த ரசப்பொடி இந்த ரசத்துக்கு தகுந்த அளவுங்க. நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேர்க்கலை. நான் சொன்ன இந்த ரசத்துக்கு எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு, தனியா, தேங்காயெல்லாம் சேர்த்தணும். நீங்களும் அதே மாதிரி தவறாமல் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா
குழம்பா ரசமானு வித்தியாசம் தெரியாமல் வித்தியாசமான டேஸ்ட்டில் போயிடுங்க. அதனால் கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.